ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரிஷ்னார் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி டெம்பிள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. நாங்க ராமேஸ்வரம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மாதிரி தாங்க வந்து ரீச் ஆனோம். நாங்க வந்து திருச்சியில இருந்து ராமேஸ்வரம் டிராவல் பிளாக் போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்க்கலாம். நாங்க ராமேஸ்வரம் வந்த உடனே ரூம்ல எல்லா லக்கேஜஸும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம அந்த புனித நீர் தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்துல நீராடி சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்றதாங்க பிளான். யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா காலையில நேரங்கள்ல அதிகமா கூட்டம் இருக்கும். ஏன்னா காலையில இங்க வரக்கூடிய ட்ரெயின் வந்து ஜாஸ்தி, ஸோ க்ரௌடும் ஜாஸ்தி. அதே மாதிரி காலையில டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பார்த்திருந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மாதிரி வந்து ரீச் ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தது. அதனால நாங்க ஆஃப்டர்நூன் ப்ரிஃபர் பண்ணி இங்க வந்திருக்கோங்க. வந்த உடனே நேரா வந்து பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தத்தை நோக்கி தான் போகணும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த அக்னி தீர்த்தம், இந்த கடற்கரை தான் சொல்றாங்க. காலையில டைம்ல வந்திருந்தோம்னா கடல் கொஞ்சம் உள்வாங்கி மண்ணு நல்லா தெரியும் உங்களுக்கு. பட் ஆனா இப்ப நாங்க வந்தது ஆஃப்டர்நூன் அப்படின்றதால தண்ணி கொஞ்சம் நல்லாவே இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் ஏறி வந்திருக்கு. இன்னும் டைம் ஆக பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலேயே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தண்ணி. நாங்க எந்த விதமான பூஜை பண்றதுக்காகவும் நாங்க வரல. ஜஸ்ட் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தங்களை நீராடிட்டு போலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நாம அக்னி தீர்த்தத்துல நீராடிட்டாங்க. அங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா கோவில நோக்கி போறோம். கோவில் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள போகணும்னா லெஃப்ட் சைட்ல உள்ள போங்க, இல்லைன்னா அப்படியே ரைட் சைட்ல வடக்கு வாசல்ல இந்த 22 தீர்த்தங்களுக்கான பிளேஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த என்ட்ரன்ஸ் வழியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள போய் அந்த 22 தீர்த்தத்தையும் நீராடுறதுக்கு வழி வச்சிருப்பாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்னு சொல்லி 25 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு நபருக்கு. அது மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் வந்து நீங்க 25 ருபீஸ் கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி ஊத்துவாங்க, தெளிச்சு விடுற மாதிரி தான் ஊத்துவாங்க. இதே நம்ம ஒரு ஆளுக்கு, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் பேசினாரு. நாங்க 4 பேர் இருக்கோம், 2 கிட்ஸ் அப்படின்னும் போது அவங்க என்ன கேட்டாங்க, 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. டிக்கெட் வந்து நாங்க தான் வாங்கணும் பைசா கொடுத்து. அது தவிர்த்து அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ், ஒரு பர்சனுக்கு 250 ருபீஸ்ன்ற மாதிரி கொடுத்து போகணும். இது வந்து நம்ம அதை கொடுக்காம கூட போகலாம். அப்படி கொடுக்காம போனா கூட அவங்க தண்ணி ஊத்துவாங்க தான். பட் ஆனா நம்ம கொடுத்து போகும்போது ஃபுல்லாவே நம்ம தலை நினைற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்க கொடுத்துட்டு நாங்க யூஸ் பண்ணோம். உள்ள வந்து நான் எந்த வித வீடியோவும் எடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு வந்தோடனே உடம்பு ஃபுல்லா தண்ணின்றதால நான் மொபைலையே தொடல. உள்ள போயிட்டு ஒவ்வொரு தீர்த்தத்தையும் நம்ம வந்து நல்லா குளிச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா காசி தீர்த்தமான கோடி தீர்த்தத்துல வந்து குடிச்சோம் நாங்க. அது வந்து காசியில எடுத்துட்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நம்ம எல்லா தீர்த்தத்திலயும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம தலையில ஊத்துவாங்க. அங்க இருந்து அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு நமக்கு கூட்டிட்டு போன அந்த ஆள் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க இங்கே வந்து ஈர துணியை பிழிஞ்சு கட்டிக்கிட்டு அப்படியே வாங்க சிவனை தரிசனம் பண்ண போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே போய் நாங்க சிவனை தரிசனம் பண்ணிட்டு இமீடியட்டா நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வந்து சுவாமி கும்பிடலான்னு தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு, இல்ல நீங்க எப்படியே துணியை பிழிஞ்சு கட்டி கூட சுவாமி போய் பார்க்கலாம் அப்படின்னு நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதர் வச்சிருந்தாங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளை வச்சிருந்தாங்க. அந்த சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் நான் வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நானும் தீர்த்தத்துல குளிச்சேன் அப்படின்றதெல்லாம் நான் மொபைல்ல எடுத்து வீடியோவே எடுக்கல எங்கேயுமே. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய 22 புனித நீரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிணறுகள் ராமனோட அம்பால உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணும்போது அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக ராமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணறுகளை உருவாக்குனாரு. அவரோட அம்புல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. கடல் இவ்வளோ பக்கத்துல இருக்கு, ஆனா தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆச்சரியமா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த தண்ணியில நீங்க குளிச்சீங்க அப்படின்னா உங்களோட தோஷ பாவங்கள்லாம் போகுன்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்கு அப்படின்னா இந்த 22 புனித நீர்லயும் நீராடும் போது நீங்க அந்த வேண்டுதலை மனசார நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி அங்க ஒர்க் பண்றவங்க சொன்னாங்க. அதனால நீங்க சொல்லும்போது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அவங்க சொன்னதை நான் அதே மாதிரியே நானும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நானும். இன்னொரு விஷயங்க, நீங்க போகும்போது மறக்காம ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல கேனோ வாங்கிட்டு போங்க. அந்த புனித நீரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து தெளிக்கிறது ரொம்பவும் நல்லது. நம்ம தலையில ஊத்தும் போது நீங்க அந்த வாட்டர் பாட்டில நீட்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துவாங்க. இந்த மாதிரி 22 கிணத்துல இருக்கிற தண்ணியும் அதுல போய் சேரும். அந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம வீட்டுல தெளிச்சு பூஜை பண்ணோம்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த தண்ணி காலியா வரைக்கும் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தெளிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் வைப் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அதனாலதான்
இப்ப நீங்க பாக்குற இந்த ராஜகோபுரம் வாசல் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ங்க. இந்த வாசல் வந்து பாத்தீங்கன்னா கடலை பார்த்தா மாதிரி இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வழி என்ட்ரன்ஸ் இருக்குங்க. என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போலாம், வெளிய வரலாம். ஆனா நீங்க சுவாமிய தரிசனம் பண்ணணும் அப்டின்னா மட்டும் இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம உள்ள போய் சுவாமிய தரிசனம் பண்ண முடியுங்க. கோவில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ரோடு வருது. அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கார், ஆட்டோ எந்த வெஹிக்கிள்ஸும் உள்ள அலௌட் இல்ல. சைக்கிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் இது மட்டும் தான் அந்த ரோட்ல வந்து ஓட்டிட்டு போறாங்க. வேற எந்த ஆட்டோ வண்டி எதுவுமே இங்க வர்றது கிடையாது. அலௌட் இல்லையாமா இந்த ஸ்ட்ரீட்ல. நம்ம வாக் பண்ணி போறதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்றாங்க இந்த இடத்துல. கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வெளிய வந்து பாத்தீங்கன்னா நெறைய கடை போட்டிருந்தாங்க. எல்லாம் பார்த்திருந்தோம். பட் ஆனா நாங்க எதுவும் வாங்கல. ஸோ நாளைக்கு காலையில நம்ம திருப்பி கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணலான்ற பிளான் இருக்குங்க. ஸோ இதுக்கு மேல நம்மளால கோவில காட்ட முடியல, எதுவுமே எடுக்க முடியல இல்லையா? ஸோ நாளைக்கு காலையில திருப்பி வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கோவில் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோலயே அதுவும் கண்டினியூஸா பின்னாடியே வருங்க. ஸோ மிஸ் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. நாம காலையில ஒரு 6:30 போல கிளம்பி கோவில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் டெம்பிளோட மேற்கு வாசல்ங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போறோம். போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விநாயகர் இருக்காரு, ரைட் ஹேண்ட் சைட்ல முருகர் இருக்காருங்க. இவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே உள்ள என்ட்ராலாம். நம்ம உள்ள போன உடனே இந்த கோவிலோட பிரகாரம் தாங்க வருது. மிக பிரம்மாண்டமான பிரகாரம்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த பிரகாரம் பார்க்க. இந்த பிரகாரத்துல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருந்து பாக்குறதுக்கே இந்த பிரகாரமே ஒரு பெயிண்டிங் மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. இந்த கோவில்ல இருக்கிற பிரகாரம் பாத்தீங்கன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய பிரகாரம் இருக்கக்கூடிய கோவில் இதுதாங்க. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட 22 தீர்த்தத்துல ஒரு தீர்த்தமான இந்த குளத்தை நம்ம பாக்குற மாதிரி இருந்ததுங்க. ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தம் இறைச்சி ஊத்துறவங்களை நீங்க பாக்கலாம். அது ஒரு தீர்த்த கிணறு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராஜகோபுரமும் தெரியும். பக்கத்துலயே அந்த சன் ரைஸ் ஆகுது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குதுங்க இந்த இடம். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சுவாமி தரிசனம் பண்றதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோங்க. நாங்க போற வழியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னதான கூடம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க. சோ நீங்க இந்த மேற்கு கோபுர வாசல் வழியா உள்ள வந்தீங்கன்னா அன்னதானம் கூட போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலயே இருக்கு போல இருக்கீங்க. அங்க இருந்து அப்படியே திருப்பி நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. பிரகாரம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க பாக்குறதுக்கு. நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க நைட்ல வந்தோம். அது மட்டும் இல்லாம மொபைல் எடுத்துட்டு வரல. நான் காலையில மொபைல் எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. நம்மளால பிரகாரத்தை மட்டும்தாங்க வீடியோ எடுக்க முடியும். உள்ள சுவாமியோ கோயிலுக்குள்ளேயோ போய் நம்ம கம்ப்ளீட்டா வீடியோ எடுக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு பிரகாரத்தை மட்டும் வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன். நாங்க இங்க இருந்து போயிட்டு நம்ம சுவாமி பார்க்கலாம் நாங்க உள்ள போனோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பக்கம் உள்ள போக முடியாது, நீங்க போயிட்டு கிழக்கு கோபுர வாசல் வழியா சுவாமி தரிசனம் பண்ண உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்த வாசல் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தெற்கு வாசல் வழியா வெளியே வந்தாங்க. நம்ம புனித நீராடிட்டு வெளியே வந்தோம்ல, அது கூட இந்த தெற்கு வாசல் வழியா தான் வெளியே வரணும். சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தா இந்த தெற்கு வாசல் வழியா தான் வெளியே வரணும். அது மட்டும் இல்ல, நம்ம மேற்கு கோபுர வாசல் இருந்து தெற்கு கோபுர வாசல் வழியா வெளியே வந்திருக்கோம். அங்க கோபுர வாசல்லே ஒரு ரிக்ஷா மாதிரி ஒண்ணு நின்னுட்டு இருந்ததுங்க, சைக்கிள் வண்டி. அதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் கிழக்கு கோபுரத்துக்கிட்ட விட்டுறோம், ஒரு 80 ரூபாய் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. சரி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு ஒரு 80 ருபீஸ் தான் கேட்டாங்க. சரி ஓகே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போனோங்க. சோ அந்த வண்டியை தாங்க நாங்க யூஸ் பண்ணி போனோம். அந்த வண்டியை தான் உட்காந்து போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் வருங்க. அம்மாக்கும் கால் வலி, எனக்கும் கால் வலி, அதனால ஏறி உட்காந்துட்டோம் நாங்க. அங்க இருந்து அப்படியே நம்ம போகும்போது இந்த கோபுரத்தை பார்த்துட்டே போறது அவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் ஆன கிழக்கு கோபுரத்துக்கு வந்துட்டோங்க. இது வழியா தான் நம்ம உள்ள போக வேண்டியதா இருக்கு. கோவிலோட டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு ஓபன் பண்ணி மத்தியானம் 1 மணிக்கு கோவில் க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் பண்ணி நைட்டு 9 மணி போல கோவில் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்றாங்க. கோவில்ல பொது தரிசனம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 100 ருபீஸ்ன்ற மாதிரி டிக்கெட் வாங்குறாங்க. விஐபி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 200 ருபீஸ் டிக்கெட்ஸ் இருக்குங்க. இந்த ரெண்டுத்துலயுமே 100 and 200ல வந்து பாத்தீங்கன்னா 15 to 45 மினிட்ஸ்ல பாத்துட்டு வந்துடலான்றாங்க. ஃப்ரீ தர்ஷனத்துல 1 hour டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. இது வந்து கோவில்ல கிரவுட் இருக்கிறத பொறுத்து தாங்க. கிரவுட் கம்மியா இருந்தா நம்ம உடனே போயிட்டு உடனே வந்துடலாம். கிரவுட் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்க சுவாமிய போயிட்டு பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல வெளியே வந்துட்டோம் தான் சொல்லுவேன் நானு. நான் 100 ருபீஸ் தர்ஷன டிக்கெட்ல தான் போனேன். ஈவன் ஃப்ரீ தர்ஷனமும் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் பரவாயில்ல, 100 ருபீஸ் தர்ஷனம் போலான்னு நாங்க போனோம். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல சுவாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு பக்கத்துலயே தாயார் சன்னதி இருந்தது. தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க கோயில்ல இருந்து வெளியே வந்துட்டோம். நாங்க சுவாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த வழியா கோயிலுக்குள்ள வந்தோமோ அதே வழியா ரிட்டர்ன் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வழியா பிரகாரங்களை சுத்திக்கிட்டு நாங்க வந்து அந்த வாசல் வழியா போலாம் நடந்து போயிட்டு இருக்கோங்க.
இந்த இடத்துல எக்ஸிட்னு போட்டிருக்காங்க பாருங்க. அங்கேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உடை மாத்துற இடமும் இருக்கு. அதாவது புனித நீர்ல குளிச்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு உடை மாத்துற பெண்களுக்கான இடமும் இருக்குங்க. நாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா மேற்கு வாசல் போயிடலாம். நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம்னா ரோட சுத்திக்கிட்டு போகணும். கோவிலுக்குள்ளேயே நடந்து போயிடலாம்னு சொல்லி அந்த மேற்கு வாசலை நோக்கி நாங்க இதே பிரகாரத்துல ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன அப்படின்றத பாத்துடலாங்க. ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் பண்ணதால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அகத்தியரோட ஆலோசனைப்படி இந்த ஸ்தலத்துக்கு சீதா லட்சுமணோட ராமன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதா புராணம் கூறுதுங்க. சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கான நல்ல நேரத்தை குறிச்சிட்டு கைலாசத்துல இருந்து லிங்கத்தை கொண்டு வரும்படி ராமபிரான் பாத்தீங்கன்னா ஹனுமன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ரொம்ப தூரம் அப்படின்றதால கைலாசத்துல இருந்து ஹனுமன் சிவலிங்கத்தை கொண்டு வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுது. அதே நேரத்துல சீதை பாத்தீங்கன்னா விளையாட்டா மண்ணுல சிவலிங்கத்தை பண்றாங்க. அந்த சிவலிங்கத்தையே நல்ல நேரம் போறதுக்குள்ள பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வழிபட்டு முடிச்சிடுறாங்க. கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த ஹனுமன் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் கொண்டு அந்த மணலால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்தை அகற்ற முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அகற்ற முடியல. ஹனுமான சாந்தப்படுத்தி ராமபிரான் என்ன பண்றாருன்னா அவரை பக்கத்துல இருந்த ஹனுமன் கொண்டு வந்த விசுலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இனி இந்த லிங்கத்துக்கே முதல்ல பூஜை அபிஷேகம் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமபிரானே கட்டளையிட்டதா கூறப்படுது. இந்த கோவில்ல இன்னைக்கும் ஹனுமனால கொண்டு வரப்பட்ட விஸ்வநாதருக்கே தினமும் முதல் பூஜை நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. ராமபிரான் ஈஸ்வரனை வழிபட்டதால இத்தலம் ராமேஸ்வரம் அப்படின்ற பேரும் பெற்றதா கூறப்படுதுங்க. 1க்கு 2 வாட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியான சிவனை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டோம். நாங்க ரொம்ப மன திருப்தியாவும் சந்தோஷமாவும் கோவில் விட்டு வெளியே வரோம். நாங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் வீடியோவா நெக்ஸ்ட் நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள்லாம் எங்கெங்க போயிட்டு வந்தோம்னு சொல்லி அந்த வீடியோ நான் தனியா போடுறேன். ஏன்னா இதுலயே போட்டா ரொம்ப லென்த்தியாவும் பெரிய வீடியோவும் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முதல் முறையா ராமேஸ்வரம் போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை.